கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்த நாளாக இருக்கிறபடினால சபையின் சார்பாக, இந்த ஊழியர்களின் சார்பாக யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில கிறிஸ்துமஸ் அப்படியாய் தேவ செய்தியை, தேவ வார்த்தை கேட்க முடியாய் வந்திருக்கிற நாம் ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்ம கடந்த நாட்டில் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு விசை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து இந்த மகிழ்ச்சி நாட்கள்ல, இந்த பண்டிகை நாட்கள்ல உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கிறிஸ்தியர்களுக்காய் பிறந்ததுனால் அல்லவா இன்று நாங்கள் ஆண்டவரை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல துதிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியும் ஆண்டவரே சமாதானத்தை தரக்கூடியதாய் காணப்படட்டும் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. யாவருக்கும் சமாதானத்தை உண்டாக்குகிற இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே எங்களுக்குள்ள தெய்வ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிரம்பி வழியும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 2 verse 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார், உங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பிறந்த நாட்கள்ல தேவ தூதர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த குளிர்காலத்துல மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பொருளுக்கு முதல் தரிசனமாகி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிவிக்கிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது மெய்ப்பொருளுக்கு இது அறிவிக்கப்பட்டாலும் இது மெய்ப்பொருளுக்கு மாத்திரமல்ல, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் உண்டாகிற அல்லாது உண்டாக்குகிற ஒரு சமாதான செய்தியாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். மாம்சத்துல ஆண்டவர் வெளிப்பட்டதுனால இந்த வார்த்தை மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் போய் பார்க்க வேண்டும் என்று, மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று, அந்த இரட்சகரை அவர்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று தேவதூதர்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் நமக்காய் ஜீவித்து ஊழியம் செய்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு அவர் பரத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் அன்னைக்கு மெய்ப்பட்ட போய் அந்த தூதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறாரு, நீங்க போனீங்கன்னா அந்த இரட்சகரை பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கிறது அல்லவா? அநேக இடங்களில் கிருபு, பல இடங்கள்ல ஆண்டவரை பற்றிய அந்த படங்கள், பல காரியங்கள் அவருடைய பிறப்பை வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட்டாலும் ஆண்டவரை ஒரு மனுஷன் கண்களால இந்த நாட்களில் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து முதலாவது மாம்சத்திலே பிறந்தார். 2வது நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களில் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கிறிஸ்து பிறந்ததுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, முன்னணை அப்படின்னா மாட்டு தொழுவம்.
நீங்க போகும்போது தாவீதின் ஊரிலே பிள்ளையை துணியில் சுற்றி என்ன பண்ணுவாங்க, முன்னணியில் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, பொதுவா பிள்ளை ஒரு வீட்டில் பிள்ளை பிறந்தா யாரும் அந்த மாதிரி வெளியில வைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள வைப்பாங்க, மகிழ்விப்பாங்க, அநேகர் அவருடைய உறவினர்கள் வருவார்கள். ஆனா இங்க இந்த ரட்சகரை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி முன்னணியில் கிடத்தி இருக்கு. அது நமக்கு தெரியும். சத்திரத்துல அவருக்கு இடம் இல்லாமதுபடினால ஒரு மாட்டு கொட்டையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆண்டவர் பிறந்த ஆண்டவரை எப்படி அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றால் இதுதான் அடையாளம் என்று சொல்லி 12ஆம் வசனத்துல லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு 3 அடையாளங்களை 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்ம திரும்ப என்ன பண்ணுமா, பிறக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்கள்ல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒரு அனுபவம். ஆண்டவருடைய நாம மகிமை. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படும்படியாக, கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். எல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க, சாக்லேட்டு, உணவுப் பொருட்கள், பண்டங்கள் பலவற்றை அவங்க பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த கிறிஸ்து பிறந்த ஒரு மகிழ்ச்சி எப்படிப்பட்ட அடையாளம் மூலமாய் தோன்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை 14ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக் சாப்டர் 2 verse 14. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த தூதர்கள் இவ்விதமாய் துதிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற ஒரு அடையாளம். அன்னைக்கு கிறிஸ்து பிறந்த அடையாளம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க பாக்குறோம், நமக்குள்ள இன்னைக்கு பிறந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, வளர்ந்து மரித்து இன்னைக்கு ஆவியா பரலோகத்தில் என்ன பண்றாரு, அவர் எழுந்திருந்து வலது பரசத்துல வீற்றிருக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ளே அவர் பிறக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட அடையாளங்கள் மூலமாய் ஆண்டவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், முதலாவது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படும் போது ஆண்டவர் நமக்குள்ள பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிற நாம் நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், ஜீசஸ் இஸ் born for you, ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிற ஒரு வெளிப்படையான 3 அடையாளங்களை. ஒன்று, யாருக்குள்ளெல்லாம் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரோ, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கன்னி மரியாளிடத்தில் ஆண்டவர் பிறந்தார். அப்ப நம்ம பரிசுத்தமாய் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது ஆண்டவர் நமக்குள்ளே பிறக்கிறவராக, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறவராக நாம் காண முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நம்முடைய காரியங்கள் மகிமையை செலுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் செய்கிற செயல்கள், நம்முடைய காரியங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதை அது ஒரு அடையாளமா என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, 1 Corinthians chapter 10 verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், உன்னதத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துற தூதர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இப்போ உன்னதங்களை வீற்று இருக்கிறார். அவருக்கு நாம் மகிமையை செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படும் போது
ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதை இது ஒரு அடையாளமாய் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க? புசிக்கிறதோ நல்ல உணவுகளை குடிக்கிறதோ தவறு கிடையாது. நல்ல வஸ்திரங்களை உடுத்துகிறதோ இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது தவறு கிடையாது. ஆனா அதுல ஆண்டவருடைய நாமம் என்ன பண்ணணுமா? மகிமைப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நாம் வாழும்போது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அநேகர் அறிந்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால், எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று என்ன பண்ண வேண்டுமா? செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம சாப்பிட்டாலும் சரி, நம்ம உட்கார்ந்தாலும் சரி, எழும்பினாலும் சரி, அப்படின்னா நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, செயல்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவருடைய மகிமைக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம வாழ்றோம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறோம், நம்ம வேலை செய்யறோம், நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் போது மற்றவர்கள் கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார்கள் அல்லது நம்ம மூலமாய் பிறந்த இயேசுவை நாம் மற்றவருக்கு வெளிப்படுத்த முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரோமர் 11:36 ரோமன் சாப்டர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்ம இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தோம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். காரணம், சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் என்ன பண்ணுகிறது? நம்ம படைக்கப்பட்டது அவருக்காக, நம்ம வாழ்றது அவருக்காக. நம்ம ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தர்றாருன்னா அது தேவ நாம மகிமைக்காக. அப்ப எல்லாவற்றிலும் அவர் சொல்றது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை என்ன பண்ணணும்? உண்டாகணும். ஒரு நாள் மகிமை உண்டாக்கிட்டு மறுநாள் மகிமை இல்லாம அப்படி வாழாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவர்களாய் நாம் காணப்படும் போது நம்மளை அறியாமலே நாம் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை மற்றவருக்கு நம்ம அறிவிக்கிறோம். அப்ப நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியத்தின் மூலமாய் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். நீங்க போய் பாருங்க, இதுதான் உங்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். அப்போ இந்த ரட்சகரை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவரை நம்ம அறிவிப்பது? காஸ்பல் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்குள்ள கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் ஆண்டவரை முழுமையா இந்த உலகத்திற்கு நான் அறிவிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. கிறிஸ்து முதல்ல எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்குள்ள பிறக்க வேண்டும். அப்பதான் அந்த ஆண்டவரை நான் மற்றவருக்கு தைரியமாய் வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய எபேசியர் 3:21 எபேசியன்ஸ் சாப்டர் 3:21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் என்ன பண்ணுவதாக? முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்றார், எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக என்ன பண்ணுங்க? செய்யுங்கள் என்று சொல்லி அந்த நம்ம என்ன பண்றோம்? 1 கொரிந்தியர் 10:31 நம்ம வாசித்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் என்ன பண்ணுகிறது? நம்ம ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தந்த குடும்பம், ஆண்டவர் தந்த கல்வி, செல்வம், படிப்பு, புகழ் எல்லாமே அவருக்காய் செலவிடப்பட வேண்டும். அதுல ஒரு நாளும் இது என்னுடைய கைபலன், என்னுடைய ஞானம், என்னுடைய காரியங்கள் சொல்லி நம்ம சொல்லாதபடி சகலமும் அப்படின்னு சொல்றது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், அது மாத்திரமில்லை நம்முடைய உடைமைகள், நம்முடைய பொருட்கள், நம்முடைய ஞானம், நம்முடைய நேரம், நம்முடைய பலன் எல்லாம் கர்த்தருக்காக செலவிடப்படும் போது அதுல தேவன் மகிமை அடைகிறார். அதன் மூலமாய் நம்ம ஆண்டவரை உலகுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை என்ன பண்ணுவதாக? உண்டாவதாக. நமக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்புறம் நம்முடைய பேர பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் அவருக்கு நம்ம மகிமையை வெளிப்படுத்துவர்களாய் காணப்படும் போது நமக்குள்ள பிறந்த இயேசு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிறக்கிறதுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாய் காணப்படுகிறோம். நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நம்ம ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாக என்ன பண்ணுகிறோம்? காணப்படுகிறோம். வாயினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மூலமாய் ஆண்டவரை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அதுல மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான்
கிறிஸ்து பிறந்ததற்கான ஒரு வெளிப்படையான ஆதாரமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மூலமா ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களாலே ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா அல்ல கனவீனம் பண்ணப்படுகிறாரா? அவருடைய வார்த்தைகளால, செய்களினால சில நேரத்தில் நல்லா இருப்பாங்க, சில நேரத்தில் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற வாழ்க்கை வாழும்போது அல்லது கனவீனப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசும்போது அதன் மூலமாய் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்தாதபடி அங்கே ஆண்டவருடைய நாமம் அங்கு மகிமைப்படாமல் போகிறது. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட கர்த்தர் இந்த காலவெளியில நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 14ஆம் வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை நம்ம மூலமா என்ன பண்ணணும்? உண்டாகணும். அதுக்கப்புறம் பூமியிலே சமாதானம். ஹல்லேலூயா. நம்ம மூலமா ஒரு சமாதானத்தை உண்டாக்குறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். we want to be a peacemakers. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் இருந்த நிறைய தேவ பிள்ளைகள் சமாதானத்தை உண்டாக்குறவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய நான் ஒரு சமாதானம் உண்டாக்குகிற காரியம்ன்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அதனால நமக்கு பல உபத்திரங்களோ பல இன்னல்களோ பாடுகளோ வந்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை ஏற்றுக்கொண்டு சமாதானம் நம்ம மூலமாய் உண்டாக வேண்டும். சண்டையோ சச்சரவோ நம்ம மூலமோ அந்த மாதிரி உண்டாகும் போது ஆண்டவருடைய பிறப்பை அறிவிக்க முடியாமல் போகிறது. ஆண்டவருடைய நாம் அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவன் நமக்குள்ளே பிறக்கும் போது எந்த சூழ்நிலையும் நம்மளால சமாதானமா என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5:9, Matthew chapter 5 verse 9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமம் நம்ம சமாதானமா இருக்கிறோம், நம்ம லைஃப்ல நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம். அதுக்காக கர்த்தர் அழைக்கப்படல, கர்த்தர் நம்மை அழைக்கல. நம்ம மூலமாய் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அந்த வீட்டுல சமாதான கேடா இருப்பாங்க. இந்த உலகத்தாங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பலருக்கு சமாதானம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல அப்படியே மனைவி பிள்ளைகளுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ அவங்க சமாதானத்தை அளிக்கிறவர்களாய் காணப்படாதபடி அநேகர் காணப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் இந்த நாட்டில் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, எனக்குள்ள ஆண்டவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு ஒருவேளை என் மூலமா சந்தோஷமோ என் மூலமா பெரிய நன்மையோ ஆசிர்வாதமா வராட்டாலும் சண்டை பண்ணுகிறவளா இராதபடி, எனக்குள்ள சச்சரவு பண்ணுவளா இல்லாதபடி சமாதானம்னா வேற ஒண்ணு இல்ல, தாழ்ந்து போய் அமைதல் இருந்தாலே அங்க சமாதானம் உண்டாகும். நமக்கு வேண்டிய காரியங்கள் சில நேரத்தில் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நம்ம அமைதலா இருக்கும்போது அந்த நாட்கள்ல அதை தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சமாதான குலைச்சலை உண்டாக்குறவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்ம அப்படி இல்லாதபடி சமாதானம் உண்டாக்குறவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 5:9 விதமாய் சொல்லுகிறது. இன்னொரு தடவை வாசிக்கும் போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சமாதானம் எங்க பண்றாங்க? ஒரு கோர்ட்லயோ ஒரு தேசத்திலயோ அல்ல. முதல்ல அது வீட்டுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. முதல்ல அவர்களுக்குள்ள சமாதானம் இருந்தாதான் மற்றவங்களை சமாதானப்படுத்த முடியும், ஆறுதல் படுத்த முடியும், தேற்ற முடியும். ஒரு சந்தோஷத்துக்கு அவங்க ஒரு காரணகர்த்தாவா இருக்க முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் முதல்ல அது குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அது சபையில போகுது. அப்போ அந்த சமாதானம் பண்ணுகிற விஷயம் ஒரு சாதாரண காரியம் இல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மறித்து ஒரு சமாதானத்தை என்ன பண்ணாரு? நமக்கு ஏற்படுத்தினார். பிதாவுக்கு நம்ம பாவம் செய்து பிதாவுக்கு துரோகிகளாய் வழிவிலகின நம்மை பிதாவோடு அவர் என்ன பண்ணாரா? ஒப்புரவாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த சமாதானம் உண்டாக்கும்படியாக அவர் ஆக்கினை அவர் மேல விழுந்தது. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையும் இவங்களால இந்த பிரச்சனை வந்தது, இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், எல்லாம் நல்லபடியா இருந்தது, இவங்க வாயை திறந்தாங்க, கடைசியில ஒரு ரணகலமே ஆயிடுச்சு, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம ட்ரபிள் மேக்கர்ஸா இருக்கவே கூடாது. அப்படி இல்லாம பார்த்து கொள்வோம் என்றால் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அப்போ நம்ம எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதுல தேவ நாம மகிமைப்படணும், ஒரு சமாதானம் அங்க உருவாகணும். அதுதான்
பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா சமாதானம் நம்ம மூலமா என்ன பண்ணணும், நம்முடைய காரியங்கள் மூலமா உண்டாகும். நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 17 verse 9, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை என்ன பண்ணுகிறானா, நாடுகிறான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. பல காரியங்கள் குடும்பங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். மற்ற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, அக்கம்பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, அதை நம்ம என்ன பண்ணணும், மூடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மகிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னதை அப்படியே நம்ம போய் மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது அங்க சமாதானம் உண்டாகாதபடி அங்க என்ன பண்ணுகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது. ஒருவேளை அவங்க மற்றவங்களை பத்தி தப்பா சொல்லியிருந்தாமே நம்ம அவங்களுக்கு மற்றவங்க கேட்கும் போது இல்ல அவங்க பத்தி உயர்த்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சமாதான குலைச்சல் அங்கேயே நின்றுது. அதனால நம்ம வாழ்க்கையில பூமியிலே சமாதானத்தை உண்டாக்குறவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். ஒரு நல்ல அருமையான வசனம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை என்ன பண்ணுகிறானா, நாடுகிறான். குற்றத்தை மூடும் போது முதல்ல ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற சிநேகம் அதிகரிக்கிறது, பின்பு உலகத்துக்குள்ள இருக்கிற சிநேகம் நமக்கு என்ன பண்ணுது, அதிகரிக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கேட்டதை சொல்லுகிறவன் என்ன பண்றானா, பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். உயிருக்கு உயிரா இருப்பாங்க, இவங்க போய் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஆணி வேறா இவங்களுடைய வார்த்தை காணப்படும். அது கடைசியில் யுத்தத்துல போய் முடியும், தற்கொலையில போய் முடியும், மரணத்துல போய் முடியும். அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையாய் சமாதானம் உண்டு பண்ணுகிறதுக்கு என்னுடைய நாவு பிரயோகிக்கப்பட வேண்டும். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, பீஸ் மேக்கர்ஸ். பைபிள் சொல்லுது மத்தேயு 5:9 ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்படின்னா அது ஒரு விலையேறப்பட்ட ஒரு கிருபை. இந்த உலகத்துல எப்படி எப்படிலாம் ஊழி இருக்குதோ அந்த மாதிரி சமாதானம் பண்றது ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மையாய் பிறந்திருப்பார் என்றால் நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க உள்ளது அங்க சொல்றது, அங்க உள்ளது இங்க சொல்றது, அந்த மாதிரி இருந்தா முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை பறிபோயிரும். ரெண்டாவது நம்ம மூலமாய் கூட இருக்கிறவங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே, குற்றம் பார்ப்பின் சுற்றம் காணீர் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எல்லா விஷயத்திலும் நம்ம அப்படியே அந்த மாதிரி கண்ணோட்டத்திலேயே இது தப்பு அது தப்பு, அவங்க பண்ண தப்பு இவங்க பண்ண தப்புன்னே இருந்தா நம்ம சுத்திலும் ஜனங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம தனிமையா கைவிடப்பட்டிருப்போம். அந்த நிலைமை இல்லாதபடி சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய முடியா. இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 119 165 சாம்ஸ் 119 verse 165 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. அது எப்படி உண்டாகும், நம்ம மூலமா தான் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. முதல்ல நமக்குள்ள சமாதானம் வரணும். அப்பதான் நம்ம மற்றவங்கள சமாதானம் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஃபன் வேற, என்டர்டைன்மெண்ட் வேற, என்ஜாய்மெண்ட் வேற, பீஸ் வேற. பீஸ் எப்படின்னா அது தேவனுடைய ஒரு கிருபையா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 12:14 வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 verse 14 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது நிச்சயமாய் நம்ம அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவர்களாய் காணப்பட, நமக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்கிறார். நிறைய பேருக்குள்ள அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களும் சமாதானமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில காரியங்களை செய்வாங்க. அப்படிப்பட்டது உலகத்தாருடைய காரியங்கள். நம்ம அப்படி இல்லாதபடி நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு 1000 போராட்டம் இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு சமாதானத்தை தரக்கூடியவர்களாய் காணப்படும்படியாய் தேவன் நமக்கு அருள் புரியும்படியாய்
ஆண்டுடைய காரியத்துல ஒப்பு கொடுப்போமாக. எந்த காரியத்தை எப்படி பேசணும், எதை விமர்சையா பேசணும், எதை விமர்சி பேசணும், எதை குறைவா பேசணும் அப்படின்ற ஒரு ஞானத்தை கேட்டு நம்ம வார்த்தைகள் மூலமாய் சமாதானம் பெருகும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்வாராக. கீழே கடைசியில ஒரு வசனத்தை நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதியை வாசிக்கும் போது வாசிக்கலாம். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷர் மேல் பிரியமும் என்ன பண்ணுவதாக, உண்டாவதாக. ஆண்டவருக்கு மனுஷர் மேல பிரியம் இருந்தனாலதான் மனுஷன் தான் அவதரித்து வந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பிதாவுக்கு மகிமையை தந்தார். பூமியிலே சமாதானத்தை விதைக்க வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம். மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் ஆண்டவர் நேசிச்சபடினாலதான் என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கா யார் போவான்னு சொல்லுகிற போது ஆண்டவர் இறங்கி வந்தார் மனுஷ ரூபத்துல. அப்போ மனுஷர் மேல அவருக்கு பிரியம் இருக்கிறது போல நமக்கு என்ன பண்ண வேண்டும், பிரியம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குடும்பம் அப்படின்னா ஒரு பிரியம் இருக்கிறது. நமக்கு தெரியாதவர்கள் அப்படின்னா அதே பிரியம் அவங்க மேல. பிரியம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 13:8 வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல். குடும்பத்துல ஒருத்தர் அன்பு கூறுறோம், சபையில அன்பு கூறுறோம். இது பொதுவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அழிஞ்சு போற ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகம் இருக்கும்போது தான் நம்ம சுவிசேஷத்தை முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அறிவிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரா இருக்கட்டுமே, ஒரு மனுஷன் மரிப்பது அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஒரு வியாதிக்காய் ஜெபிக்க சொல்றாங்க, ஒரு மற்ற காரியங்களுக்காய் ஜெபிக்க சொல்றாங்கன்னா அதுக்காய் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது மனுஷர் மேல நமக்கு ஒரு பிரியம் உண்டாகிறது. மனுஷர்களை நம்ம நேசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உலகத்தாருக்கு மனுஷனை தவிர மற்ற எல்லாத்து மேலும் பிரியம் இருக்குது. அப்படி சொத்துக்கள் மேல, ஆஸ்தி மேல, பல காரியத்து மேல. ஒருத்தர் சொல்றாரு, அன்னைக்கு மனுஷனை நேசிக்கிறத விட ஒரு நாயை நேசிச்சு போலாம், அது நமக்கு நன்றி உள்ளதா இருக்குது. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஆண்டவர் நம்மை நேசிக்கும்படியாய் கொடுத்த இன்னொரு காரியம் என்னவென்றால் மனுஷரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை உண்மையா நம்ம நேசிச்சா மற்றவங்க மேல அந்த ஒரு இரக்கம், அந்த ஒரு கருணை நமக்குள்ள உண்டாகும். கர்த்தர் அப்படி நம்ம நிரப்ப முடியா இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மனுஷர் மேல் பிரியம் என்ன பண்ணுவதாக, உண்டாவதாக. ஆண்டவருடைய இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு பல காரியத்து மேல பிரியம். பணம், காரியங்கள், உலகம், சொத்து, இந்த பல காரியத்தின் மேல பிரியம் இருக்குது. அழிஞ்சு போற மனுஷனை பற்றி யாரும் கவலையற்று இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் மனுஷன் மேல பிரியமா இருந்தபடினால எல்லாவற்றையும் விட்டு அவர் இறங்கி வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி விளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறது போல ஆண்டவர் நம்ம எப்படி நேசித்தாரோ அதை போல நம்மளுடைய தேவனுடைய அன்பை நம்ம விளங்க பண்ணும் போது, மற்றவர்களை நம்ம நேசிக்கும் போது, முகம் தெரியாத நபருக்கு நம்ம உதவி செய்யும் போது, தெரியாத ஆட்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நம்முடைய பொருட்கள் மூலமோ நம்முடைய காரியத்தின் மூலமா நம்ம சொல்லும் போது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறார். ஆண்டவர் நமக்குள்ள பிறந்திருக்கிறார் என்கிறதானே ஒரு 3வது அடையாளமா இருக்கிறது. இப்படிப்பட்ட அடையாளங்கள் நமக்குள்ள காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் பிறந்த அந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதியில அனுபவிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். இந்த கடமைகளை நம்ம சரியா செய்யும் போது எந்த நெருக்கத்துல இருந்தாலும் அந்த பிறப்பின் சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிச்சயமாய் நிரப்பக்கூடியதா இருக்கிறது. முதல்ல எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று என்ன பண்ணணும், செய்யணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா அந்த வசனம் விதமாய் தான் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்ன பண்ணணும், உண்டாகும். அதனால்தான் பூமியில ஆண்டவர் நமக்கு கேட்கிற எல்லா காரியத்தையும் தந்து நம்மளை ஆஸ்வதிக்கிற நோக்கம் என்ன, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாய் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். 2வது, பூமியிலே சமாதானத்தை உண்டாக்குறவங்களா என்ன பண்ணணும். சிலவங்க நல்லா துதிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களால சமாதானம்ன்றது அவங்க குடும்பத்திலேயோ மற்றவங்களுக்குள்ளேயோ இல்லாம காணப்படும். அப்படி இல்லாதபடி நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்ம மூலமாய் சமாதானம் பூமியில விதைக்கப்படும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவது. நம்ம குடும்பங்கள்ல ஒரு சமாதானம், நம்மளை பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு சமாதானம் உண்டாகும். பயந்து ஓடி ஒளிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் அது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கு அது அடையாளம் அல்லவென்று அறிந்து கொள்வோமாக.
ஆண்டோடைய மூன்றாவது மனுஷர் மேல ஒரு பிரிய நமக்குள்ள என்ன பண்ணணும், உண்டாகணும். கர்த்தருடைய ஆண்டவர் நம்மை எப்படி நேசித்தார்? பைபிள் சொல்லுது, உன்னை போல பிறனை நேசி, இதற்கு ஒப்பான கட்டளை ஒண்ணுமே இல்லை. முதல்ல ஆகணும், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் ஒன்னு. ரெண்டாவது, உன்னை போல நீ பிறனை என்ன பண்ணு, நேசி. நேசிக்கிறதுனா we love you Lord, we love you brother அப்படின்னு சொல்ற வாயில் அல்ல, நம்முடைய பொருட்கள் மூலமாய் நம்முடைய காரியங்கள் மூலமாய் மற்றவனுக்கு உதவி செய்து நம்முடைய அன்பை விளங்க பண்ணும்போது கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறார். நமக்குள்ள இருக்கிற பிறந்த இயேசுவை மற்றவர்கள் காணக்கூடிய விதத்துல நம்முடைய செயல்கள் காணப்படுமாயின கர்த்தர் நிச்சயமாய் அதுல மகிழ்ச்சி கொள்கிறார். அதுதான் சரியான கிறிஸ்துமஸ். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா வயதினரானும் இதை செய்ய முடியும். எந்த நிலைமையில இருக்கிறவங்களும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதுவே உங்களுக்கு அடையாளம் சொல்லி பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிறந்த நாட்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. மாம்சத்துல பிறந்த இயேசுவுக்கு முன்னணியில வெளிப்படுத்துறது தான் அடையாளம். ஆனா ஆவியில நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவர் பிதாவுடைய வலதுபுறத்துல வீற்றிருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறான்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இந்த அடையாளங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற இந்த நாட்களை நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாட்களிலே ஆண்டவரே மகிழ்ச்சி பெருகும்படியாய் எங்க மூலமாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா எங்களை இந்த பூமியில அனுப்பி படைத்து உருவாக்கி ஆண்டவரே இதுவரைக்கும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிறீரே. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுகிறபடி உன்னதத்தில் உடைய நாம மகிமைப்படும்படியாய் நீர் காத்து கொண்டிருக்கிறீர், பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. எங்களுடைய செயல்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. பூமியில நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, சமாதான ஆண்டவரே அப்பா பீஸ் மேக்கராக சமாதானம் உண்டாக்குறவர்களாய் காணப்பட, குடும்பங்கள் எங்க மூலமாய் சமாதானம் உண்டாகட்டும், சபையில எங்க மூலமாய் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் பொருத்தனையோடு ஆண்டவரே அதை சகித்து, ஒருவேளை ஆண்டவரே காரியங்களை நாங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எங்க மூலமாய் சமாதானம் மாத்திரம் இந்த பூமியில ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, மனுஷர் மேல எங்களுக்கு ஒரு பிரிய உண்டாகட்டும், அழிந்த ஒரு ஆத்மாக்கள் மேல ஒரு பிரிய உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு கரிசனை உண்டாகட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டத்துல, வியாதியில, தருத்தரத்தில் இருக்கிறார்கள். அவளை பார்க்கும்போது அவர்களுக்காய் மனதுருகி ஜெபிக்கிற ஒரு இருதயத்தினால கர்த்தர் நிரப்புங்க. அது நாங்கள் மற்றவர்களை மேல பிரியம் செலுத்துகிறோம் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது ஐயா. இப்படி நாங்கள் அழுது ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஆண்டவரே ஸ்தோத்திர வெளிப்படுகிறீர். கிறிஸ்துடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் விதமாய் இப்படிய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் அந்த பூமிக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுவீராக. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இதன் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே அடையாளம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறதே. இந்த அடையாளங்களை நாங்கள் சீக்கிரமாய் உறுதிப்படுத்திக் கொள்ள, பெற்றுக்கொள்ள, அதை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்யும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.